அவர் தள்ளிவிடுகிறவர் இல்லை. வேதம் அப்படித்தான் சொல்கிறது. என்னிடத்திலே வருகிறவரை நான் யாரையும் தள்ள மாட்டேன், ஒதுக்கி வைக்க மாட்டேன். எல்லாரையும் ஏற்றுக்கொள்வதற்காக தான் இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே பிறந்தேன் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கை வரலாற்றிலே கூறப்பட்டிருக்கிறது. இயேசு ஏதோ ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக வரவில்லை, எல்லோருக்காகவே இந்த உலகத்திலே அவர் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு பிறந்து வந்தார். ஏன் பிறந்து வந்தார்? நீ தள்ளி வைத்திருக்கிற மனுஷர்களை யாரும் தம் பக்கமாக சேர்த்துக் கொள்வதற்கு ஐயப்படுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள். நான் அவர்களை சேர்த்துக்கொண்டு அவர்களோடு கூட வாழும்படியாய் தான் இந்த உலகத்திலே வந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஏன் ஐயப்படுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள்? ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனைகளை சிக்கி தவித்துக் கொண்டிருப்போமானால் அந்த வீட்டு பக்கம் போகும்போது சொல்வார்கள், ஐயோ இந்த வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு பெரிய வியாதி பிடிச்சிச்சு அப்படின்னு மனுஷன் ஒதுக்கி வச்சிருவான். உலகம் எல்லாமே ஒதுக்கி வைத்து விடும். ஆனால் இயேசு ஒதுக்கி வைத்தவர்களை தான் சேர்த்துக்கொள்ள இந்த உலகத்துக்கு வந்தார். ஏதோ ஒரு பிரச்சனையில் நாம் சிக்கிக் கொள்ளாமல் இந்த உலகத்திலே வாழ முடியாது. இன்றைக்கு கூட செய்திகளை பார்த்து கொண்டிருந்தேன். 3 வயது குழந்தையை தன் கரங்களினாலே அடித்து பெத்த தகப்பன் கொலை செய்திருக்கிறான். பாருங்கள், எவ்வளவு ஒரு கொடூரமான காரியம். உலகத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த சம்பவத்துக்கு பிறகு ஏதாவது ஒரு மாற்றம் உருவாகுகிறா என்று யாருக்கும் தெரியவில்லை. வியாதி வந்தால் அடுத்தவர்களை சொந்தக்காரன் ஒதுக்கி வைத்து விட்டுதான் வேடிக்கை பார்ப்பான். இது மாதிரிதான் உலகத்திலே நடக்கிற சம்பவத்தை கேட்டுவிட்டு எனக்கு என்ன, எனக்கு நடக்கவில்லையா, நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு இன்றைக்கு மனிதன் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்திலே யாரையும் தள்ளி விடுவதற்காக இந்த இயேசு வரவில்லை, எல்லாரும் நேசிக்கிறதற்காகத்தான் தள்ளிவிட்டு சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள், வாழ வழி தெரியாதவர்கள், எப்படி வாழ வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள், பாவத்துல, சாபத்துல, வியாதியில, வேதையில, ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்கிறவர்களை தள்ளி வைத்திருக்கிறவர்களை சேர்த்துக் கொள்ளும்படியாய்தான் இந்த இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்.